கல்வி, விளையாட்டு, பண்பாடு ஆகியவற்றை மாணவர்களுக்கு போதிக்கும் நாமக்கல் திருச்செங்கோட்டில் உள்ள விவேகானந்தா வித்யாபவன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8248822936 9443734564. திண்டுக்கல்லுக்கு அருகே தேர்தலை புறக்கணிப்பதாக கூறிய கிராம மக்கள் 5 மணி நேரத்திற்கு பிறகு வாக்களித்திருக்கிறார்கள். சீரகம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் அடிப்படை வசதிகள் கோரி காலை முதல் வாக்களிக்க மறுத்து வந்த நிலையில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், பல்வேறு இடங்களில் கிராம மக்கள் தங்களுடைய அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை, தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று கூறி தேர்தலை புறக்கணித்திருக்கின்ற செய்திகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த சீரகம்பட்டி கிராம மக்கள் சம்மதம் தெரிவித்து தற்பொழுது வாக்களிக்க சம்மதித்திருக்கிறார்கள். 5 மணி நேரத்திற்கு பிறகு வாக்களிக்க வந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்கள் என்ன சொல்கிறார்கள் அந்த கிராம மக்கள்? பூங்குழலி, திண்டுக்கல் மாவட்டம் அருகே இருக்கக்கூடிய இந்த சீரகம்பட்டி கிராமத்துல காலை முதல் கருப்பு கொடி கட்டி தாங்கள் வாக்களிக்கவில்லை என கூறி போராட்டத்தை முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள். தற்போது இந்த போராட்டமானது சுமார் 5:30 மணி நேரத்துக்கு பிறகு முடிவடைந்திருக்கிறது. அதாவது நத்தம் அருகே இந்த ஊராளிப்பட்டி ஊராட்சியில் உள்ளது இந்த சீரகம்பட்டி கிராமம். இங்க இந்த 20 வருஷமாக வந்துட்டு இந்த பகுதியில சாலை வசதி, அதே போல் ரேஷன் கடை, கழிவுநீர் வாய்க்கால் வசதி, அதே போல் பொது கழிப்பறை வசதி, குடிநீர் உள்ளிட்ட அங்கன்வாடி மையம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள், அதாவது அரசு துறை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் தங்கள் பகுதியில் இருப்பதாகவும் இதனால் வந்துட்டு பலமுறை புகார் அளித்து எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் இன்று காலை முதலே இவர்கள் வாக்களிக்க செல்லாமல் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தங்களது போராட்டத்தை முன்னெடுத்து வந்தார்கள். தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய மந்தை பகுதியில் வந்துட்டு அனைவரும் ஒன்றிணைந்து அங்கு குடியேறி இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இதனை அறிந்து சம்பவத்திற்கு விரைந்து வந்த திண்டுக்கல் மாவட்ட ஊரக ஊராட்சிகளினுடைய உதவி இயக்குநர் நாகராஜன் மற்றும் நத்தம் யூனியன் ஆணையாளர் கற்பகம், தேர்தல் சிறப்பு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் குணசேகரன் உள்ளிட்ட காவல்துறையினரும் அங்கு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அதாவது ஜனநாயக கடமையாற்றுங்கள், ஜனநாயக கடமையாற்றி தங்களது வாக்கை செலுத்துங்கள் என கூறி சமரச முயற்சி ஈடுபட்டார்கள். தொடர்ச்சியாக சுமார் நீண்ட நேரமாக நீடித்த இந்த பிரச்சனைக்காக தற்போது உடன்பாடானது ஏற்பட்டிருக்கிறது. தேர்தல் முடிந்த பிறகு உடனடியாக தாங்கள் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் உடனடியாக நிறைவேற்றி தரப்படும் என அவர்கள் ஒரு உத்தரவாதத்தை அளித்ததை தொடர்ந்து தற்போது இந்த போராட்டமானது முடிவுக்கு வந்து தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ச்சியாக அங்கிருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி மையத்தில் தங்களது வாக்கை செலுத்துகிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் சுமார் ஆண்கள் பெண்கள் என 455 வாக்குகள் அந்த வாக்குப்பதிவு மையத்தில் பதிவு செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. பொங்குழலி, இதே போல் திண்டுக்கல்லிலும் இன்று காலை சின்ன அய்யன்குளம் என்ற பகுதியிலும் கருப்பு கொடி கட்டி தங்களது பகுதியில் அடிப்படை வசதி இல்லை என போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. அடிப்படை வசதிகளை கோரி எத்தனையோ படிகளில் புகார் மனுக்களை எடுத்துக்கொண்டு ஏறி இறங்கிய கிராம மக்கள் கடைசியான ஆயுதமாக நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று கூறி தங்களுடைய மனவேதனையை வெளிப்படுத்தி இருக்கும் சூழலில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவித்து மக்களும் வாக்களிக்க சம்மதித்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிச்சயமாக அரசும் அதிகாரிகளும் காப்பாற்ற வேண்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். கல்வி, விளையாட்டு, பண்பாடு ஆகியவற்றை மாணவர்களுக்கு போதிக்கும் நாமக்கல் திருச்செங்கோட்டில் உள்ள விவேகானந்தா வித்யாபவன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8248822936 9443734564.